உலக வரலாற்றில் ஒரு சிறப்பான தினம். எந்த தலைவர்களுமே யாருமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உலக வரலாற்று. ஏசாயா ஆதியாகமம் 49:10 சொல்லுது, சமாதான கர்த்தர் என்று சொல்கிறார். அங்க யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு அழைக்கிற பொழுது அந்த ஒரு மகனை அழைத்து சமாதான கர்த்தரின் வழியாய் வருவார். ஆதியாகமம் 49:10 வாசிங்க. சமாதான கர்த்தர் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட ஆதியாகமம் தான் நம்முடைய ஆரம்ப தோரா என்ற ஆரம்ப நூல்கள். 5 ஆகமங்கள்: ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 ஆகமங்கள் தோரா. இது மோசையின் நூல்கள் என்று சொல்லப்படுகிற நூல்கள். இது ஆபிரகாம் ஒரு புதிய ஆண்டவர் தனக்கென்று ஒரு புதிய ஆதியாகமம் 11 வரை ஒரு சரியான சரித்திரம் இல்லை. அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் சொல்ல முடியாதுன்னு அந்த சரித்திரத்தை பற்றி சொல்றப்ப, ஏன்னா அந்த ஆதியாகமம் 11 தான் ஆபிரகாமை தனக்கென்று ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை அவன் மனம் உண்மை உள்ளது என்று நெகேமியா 9:7 சொல்றார். கல்தேயர் ஊர் பட்டணத்து அவன் மனம் உண்மையிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு கால் பண்றார். ஆனா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். யாக்கோபு கடைசி காலங்களில் அவருடைய சந்ததியில் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய மகன் யாக்கோபு முற்பிதாக்கள் என்று சொல்லுவாங்க. நாம் வைத்திருக்கிற வேதத்திற்கு, யூத ஜனத்திற்கு இது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தினுடைய யாக்கோபு தனது வயதான காலத்தில் தனக்கு 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளே அவன் மறிக்க போகும்னா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்றப்ப யூதாங்கிற ஒரு கோத்திரத்துல தான் ஜீசஸ் வரப்போறாரு. யூதாவுடைய அம்மா லேயா என்ன பண்றா, இந்த குழந்தை பிறந்தோன்னா கர்த்தரை துதிப்பேன்னு அம்மா சொல்லுது. கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னதால அந்த யூதாங்கிற அந்த பேரை இருக்குது. அந்த சந்தையிலாம் இயேசு கிறிஸ்து வர, அதுதான் அவன் மேல கை வச்சுன்னா தீர்க்க தரிசனம் சமாதான கர்த்தர் வருவார். அதே மாதிரி பாலை பிள்ளையாம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்துல 24:15 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். பாலைக்கு ஒரு ராஜா, பிளேயாம் ஒரு தீர்க்கதரிசி, எங்கள் மாதிரி ஒரு பிரசங்க தீர்க்கதரிசி. அவரு என்ன சொல்றாரு, இந்த பிளேயாம் இஸ்ரேல் மக்கள் வந்துட்டாங்க, அவங்க என்னை கொன்றுவாங்க, அதனால நீ அவங்களை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்கள மேல நீ ஒரு சாபத்தீடாக வார்த்தைன்னு காசு கொடுத்து அந்த பிளேயாம் தீர்க்கதரிசியை கூட்டு போனா, பிளேயாம் தீர்க்கதரிசி சொல்வார், இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னு என்ன 24:1 பிளஸ் பண்ணிடுவார். அந்த 24:17 தான் யாக்கோபு நட்சத்திரம் தோன்றும். நட்சத்திரம் என்னன்னா ஸ்டார்னா இப்ப இந்த பட்டமந்திரியில யார் பெரிய ஆளு, அதுதான் ஒரு ஸ்டார். பாஸ்டர்ஸ்ல யார் பெரிய ஆளு, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அவர் ஒரு ஸ்டார். ஆண்டவர் அவனோட பிரகாசிக்கும் நட்சத்திரம் அவர். அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் ஒன்றுங்கிறார். அதுதான் மீகா 5:2 சொல்றாரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு. உன்னை நம்ம போல ஒரு பாடுள்ள மனிதன், நம்மை போல ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஏழை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க ஒரு மனிதன் என்னை ஆழ்வார் என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே ஏசாயா 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நல்ல தேவன், நித்திய பிதா. அவர் யாரு? அமைதியின் அரசர். அந்த அமைதி அவர் வந்ததால என்ன அமைதினா, அதுதான் அவர் கிட்டத்தட்ட நான் சொல்வது 6000 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் ஆதியாகமம் 49:10 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசாயா 9:6 அந்த ஏசாயா
அவர் பிறக்கிறப்போ மத்தேயு 1:21 இயேசு என்று பேருவாயாக. இயேசு என்பது தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று மத்தேயு 1:21 சொன்னார். மத்தேயு 1:23 சொல்றார், இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் யோசுவா 1:5 நீ உயிரோடு வாழலாம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உனக்கு முன்பா ஒருவனும் do not against you, உனக்கு முன்பா ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்றார். நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல, உன்னோடு இருக்கிறேன்னு நிறைய தீர்க்க தரிசனத்தை சொல்ற ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, அவனுக்கு முன்னாலே போறேன், மை பிரசன்ஸ் வித் யூ, மை பிரசன்ஸ் பிஃபோர் யூ, உனக்கு முன்னால போறேன். தாவீது சொல்ற நான் உன்னோடு இருப்பேங்கிற ஐ அம் வித் யூ சொல்றார். ஒவ்வொரு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்ற ஆண்டவர் மக்களுக்கு சொல்றப்போ இம்மானுவேலராக என்னோடு இருக்கும் ஆண்டவர், எனக்கு எல்லா நிலையிலும் வெற்றியின் வாழ்க்கை கொடுக்கும் ஆண்டவர். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து உங்களுடைய பயணத்தை தொடங்கணும், பயணத்தை தொடங்கினாலும் சரி, உங்களுடைய பணிகளை தொடங்கினாலும் சரி, எந்த வேலையை தொடங்கினாலும் சரி, ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை நோக்கி நீங்க தொழுது தரப்பிலே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, என் மகனுக்கு திருமண காரியம் வச்சிருக்கேன்ப்பா, காசு இல்லைப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, அந்த மருமகன் குழந்தை இல்லைப்பா, என் மருமகளுக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். அந்த கடவுளை நோக்கி நீங்க அழைக்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி நீ அழைக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எப்படின்னா, ரொம்ப நாள் கேட்ட ஒரு கதை எங்கேயும் சொல்றப்ப எனக்கு இப்போ பிடிச்சிருந்தது. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் மக்களும் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. போறப்போ காடு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் உள்ள தள்ளி போயிட்டாங்க. ஒரு மே மாதம் வெயில் காலம், இதே மாதிரி சம்மர் சீசன், மழை பெய்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. தண்ணியில ராஜாவுக்கு தெளித்தாங்க, மந்திரிக்கும் தெளித்தாங்க. மந்திரி ஐயா இங்கே இருக்குன்னா தண்ணியை தெளிக்க 4 பக்கம் போட, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், 4 பக்கம் போறாரு. போனா தண்ணியே இல்லை, நாக்கு வரலுது, தண்ணி குடிக்கலாம், கொஞ்ச நேரம் செத்து போவான். அப்போ அந்த பகுதியா ஒரு கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி நடந்து வர, 2 கண்களும் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி நடந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தா, ஐயா எங்க போறேன்னு கேட்கிறாரு காட்டுக்குள்ள. ராஜா கேட்கிற, ஐயா எனக்கு கண் தெரியல, நீங்க எப்பவும் போய்கிட்டு இருக்கேன். சரிப்பா இந்த பக்கம் வரைய, நீங்க எங்கேயா தண்ணி இருக்கான்னு ராஜா கேட்கிறாரு. ஓ தண்ணியா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொல்றேன்னு அந்த கண் தெரியாதவர் இப்படி மூச்சை இருக்கிறார். வடக்கு பக்கம் பார்த்து, பிறகு கிழக்கு பக்கம் பார்த்து மூச்சை அப்படி எடுக்கிறார். பிறகு தெற்கு பக்கம் பார்த்து அப்படி 4 பக்கங்களும் பார்த்து மூச்சை அப்படி இழுத்து விடுறார். இழுத்து விடுறப்ப சொல்றாரு, இந்த மேற்கு பக்கம் போனீங்கன்னா 2வது மைல்ல தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, போங்க. அப்போ அந்த மந்திரிக்கு கோவம் வருது, முட்டாளே, இந்த கிறுக்கு பயிலே, நான் 2 கிலோமீட்டர் தேடி இருக்கேன். 2 மைலுன்னா 2.5 கிலோமீட்டர், 1.8 தான் 3.5 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் தான் 2 மைல். ஆனால் 2 கிலோமீட்டர் போயிருக்கேன், தண்ணியே இல்லை, நீ கண்ணு தெரியாதவங்க இங்க இருந்தா வர, உனக்கு எப்படா தெரியும்? இல்லை நீங்க போய் பாருங்க, தண்ணி இருக்கு. இன்னொன்னு இந்த ராஜா சொல்றாரு, ஏய் தண்ணி இல்லைன்னா தலையை எடுத்துருவேன், வெட்டிடுவேன், தோத்திரம், நீங்க போங்க தண்ணி இருக்குங்கிறாரு. போறாரு, தண்ணி இருக்கு, தண்ணி வந்துருச்சு, தண்ணி கிடைச்சது. மந்திரி நல்லா குடிச்சிட்டு ராஜாவுக்கும் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து, உனக்கு எப்படா தெரியுதுன்னு. அது ஒன்றும் இல்லை ராஜா, இப்போ அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காது, நடக்க முடியாது, பேச ஊமையர்கள் உண்டு, பார்வையற்றவர்கள். இந்த பார்வையற்றவருக்கு நல்ல தாளந்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அவங்க படியில் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னால் போவீங்க, அவங்க பின்னால் அந்த படியில் ஏறப்ப காலே அவங்க தட்டாது, முன்ன பின்ன காலு தட்டவே தட்டாது. எப்படின்னு கேட்டால், அந்த ஷோல்டரில் கை வச்சுட்டு அந்த பிளைண்ட்ஸ் ஏறுவாங்க. நம்ம ஏறுறப்போ அந்த காலை எவ்வளோ தூரம் தூக்குறோமோ இந்த ஷோல்டர் மூவ் ஆகுமா.
எவ்வளோ தூரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஷோல்டு மூவ் ஆகுமா, அது அவங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் இந்த படி ஆகிட்டு, இது 12 இன்ச்சு 9 இன்ச்சு 6 இன்ச்சு படி ஆகிட்டுங்கிறது தெரியுமா? இன்னும் 500 நோட்டை கொடுத்தோ 1000 நோட்டை கொடுத்து வித்தியாசம் பார்க்க சொன்னால் இவங்க வச்சு தேய்ப்பாங்க, இப்படி வச்சு பார்ப்பாங்க, இப்படி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. இதே மாதிரி கடவுள் எங்களுக்கு ஒரு தாரந்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நல்லவருங்க. அந்த தனி மூச்சை இழுத்து விடுறப்போ இந்த பகுதியிலேருந்து ஈர காற்று வந்துச்சு, அதனால நான் சொன்னேன் தண்ணி இருக்கு, தண்ணி இருந்ததில்லை. அப்போ ராஜா சொன்னாரா, உனக்கு ஒரு பட்டை சோறுன்னு சொன்னார். தினம் ஒரு பட்டை சோறு அரண்மனைக்கு வந்துருந்தாரா. பட்டை சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டை சோறு? தஞ்சாவூர் பகுதியில் போய் ஹோட்டலில் உட்காந்தீங்கன்னா 3ஆம் நம்பருக்கு ஒரு பட்டை, 2ஆம் நம்பர் டேபிளுக்கு ஒரு பட்டைன்னுவான். பட்டைன்னா ஒரு கிண்ணத்தில் சோறு கொடுப்பான், அதுதான் பட்டை. அந்த அங்கே போய் அவர் இருக்கிறப்போ அந்த அரண்மையில் தினம் ஒரு பட்டை சோறு அவர் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் ஒரு வைடூரியம் விற்கிற ஒரு மனிதர் வர்றார். அந்த வைடூரியம் நல்ல வைடூரியான்னு பார்க்குறாங்க. பார்க்குறப்போ எல்லாரும் பார்த்துட்டு நல்ல சரிங்கிறாங்க. ஆனால் இந்த முடவனை, இந்த கண் தெரியாத மனிதனை அழைச்சி அந்த ராஜா ஒரு வார்த்தை, அந்த கண் தெரியாது கேட்குண்டா. அவன் சொல்கிறான், இந்த வைடூரியம் ஒரிஜினல் இல்லை. எப்படா இது உனக்கு தெரியும்? அது உள்ள காற்று புகுந்து வெளியே வருது, லைட்டு கீழே வருதுன்னா இந்த கல்லை எடுத்து எக்ஸ்ரேக்கு அனுப்புவாங்க. பெரிய கல் எடுத்து இதே மாதிரி டைல்ஸ் செய்யும்னா எக்ஸ்ரேக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்ரேயில் அதில் எவ்வளோ ஓட்டை இருக்குதுன்னு சொல்லும். ஓட்டை இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும் அந்த கல். ஓட்டை இல்லாத கல் தான் இதே மாதிரி மார்பிள்ஸ் வெட்டுவாங்கன்னா, ஓட்டை இருந்தால் வெடிச்சிடும். அது வெட்டினப்புறம் தான் தெரியும். ஆனால் எக்ஸ்ரேக்கு அனுப்புனா அதே மாதிரி அவன் கண்களில் அந்த மார்பிள்ஸில் அந்த 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 வைடூரிய கல்லில் சொன்னாங்க. இவ்வளோ ஞானம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராஜா கூப்பிட்டு, நீ என்னை யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்டார். அவர் சொன்னாராம், சொன்னால் தப்பாக நினச்சிக்கூடாது, 1, 2வது தண்டனை கொடுக்கூடாது, சரியானா. ராஜா சொன்னாரா, நீ சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் உனக்கு தண்டனை கிடையாதுன்னா, நீ ஒரு பிச்சைக்கார பையனா ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒன்றுமே உன் பிச்சைக்கார மகன் தான் யார், போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க. உங்கள் அம்மாட்ட போய் கேட்டாரா, ஆமாடா அந்த ஆள் சொல்கிற நீ பிச்சைக்கார பொண்ணிங்கன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது, அதனால் உங்கள் அப்பா என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு, பட்டத்துக்கு ராஜா இல்லை, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆம்பளை பையன் பெற்று அந்த பையனை ராஜாவாக்க போகிறேன்னு எங்கள் அப்பா முடிவுக்கு வந்தார். இது எங்கள் அப்பாவுடைய காதில் போச்சு. அவர் ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்க நர்ஸ் அம்மாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து, எனக்கு அன்னைக்கு பிறக்கிற போகிற பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்ததுலன்னா என்னை டைவர்ஸ் பண்ணி போயிட்டாரு. 7 பிள்ளைகள் பிறந்துருச்சு, 7வது பிள்ளையை டைவர்ஸ் பண்ணி ஆம்பளை பையனுக்கா வேற கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. அதனால் பக்கத்து பட்டு காசை கொடுத்து எனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளையை அங்கே கொடுத்துட்டு அந்த பிச்சைக்காரிக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளையை நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ நீ பிச்சைக்காரி பையன்தான். அப்போ இது உனக்கு எப்படா தெரியுன்னு ராஜா கேட்டார் அந்த பிச்சைக்காரங்க. தண்ணியே இல்லைடா, உனக்கு தண்ணி கொடுறான்னு கேட்டேன், சொன்னேன் தண்ணி. நீ நல்ல மனுஷன்னா சரடை எடுக்கிறது போடுக்கணும், ஆனால் நீ என்ன சொன்ன, ஒரு பட்டை சோறு போடுங்கிற. அந்த பிச்சைக்காரனுக்கு தாண்டா அந்த புத்தி இருக்குன்னா. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு விடுதலையை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போதும் அவர் பாரம்பரியமே இயேசு என்று போயிடுவாயாக. இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் என்று போயிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பெயர். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று பார்த்தபடி மத்தேயு 9:13 சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று போய் சொல்லுங்கள். மனம் திரும்புறதுக்கு பரிசுத்தவான்களுக்கு அல்ல பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு உலகத்தின் நோக்கமே நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார், அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் அவனுடைய வேலை. ஒருவேளை அதுதான் அவனுடைய பிறக்கிறப்பும் சரி, பிறந்த பிறகும் சரி. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஒரு தேவதூதர்கள் தானே பாடுவா. யார் பாடுவா? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல மேய்ப்பர்கள் மத்தியில வந்து யார் பாடுவா? எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சரி, கிரேட் ஜாய் டு தி நேஷன். லூக்கா 2ஆம் அதிகாரம்
9வது வசனத்துல இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, உன்னதத்துக்கு தேவதூதர்கள் இறங்கி வந்து பாடுறாங்க. இது மனிதன் பாடின பாட்டு இல்ல, தேவதூதர்கள் இறங்கி வந்து இந்த பூமியில பாடுறாங்க. உன்னதத்துக்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே மனுஷர் மேல் இயேசு கிறிஸ்து பிறந்ததுல உன்னதத்துக்கு தேவனுக்கு மகிமை வந்தது, இந்த பூமியில் மனுஷர் மேல் பிரியம் உண்டாச்சுன்னு சொல்றார். வாசிங்க அந்த லூக்கா 2:14. உன்னதத்துக்கு தேவனுக்கு மகிமையும். அடுத்து அவர் வந்ததால் யாருக்கு சமாதானம்? யாருக்கு? ஊருக்குள்ளே வர முடியாத குஷ்ரோகி. மத்திய 8ஆம் அதிகாரம். ஊருக்குள்ளே வர முடியாது. லேவியராகம் 13 தீட்டு தீட்டுன்னு கத்தணும். இயேசுவை நோக்கி பார்த்தபோது அவனுக்கு என்ன வந்துருச்சு? அமைதி வந்துருச்சு. நாயின் ஒரு விதவை. லூக்கா 7ஆம் அதிகாரம் தான் நாயின் ஒரு விதவை. லூக்கா 7 தான் நினைக்கிறேன். அந்த 100க்கு அதிபதி லூக்கா 7 தான். நாயின் ஒரு விதவையுடைய மகன் செத்து போனான். ஒரே மகன். அமைதி இல்லை. உயிரோடு இருக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டவர். யார் அவரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவரை நோக்கி யார் அழைக்கிறோமோ அந்த மக்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அந்த அமைதியின் வெற்றியின் வாழ்வுதான் லூக்கா 19:38 பாடுறாங்க. இதே பாட்டை யார் பாடுறாங்கன்னா லூக்கா 2:14 தேவதூதர்கள் பாடினாங்க. மத்தேயு 19:38 அங்க தேவதூதர், அங்க மனிதர்கள் பாடுறாங்க. பாருங்க, வாசிங்க. ஸ்காட்ஸ் ஒரு மிஷனரி வந்தாங்க. ஸ்காட்ஸ் மிஷனரி வந்து சீகன் பால் 1709 ஜூலை 9 அவங்க தான் முதலாவது பைபிள் மொழிபெயர்க்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிற பைபிளை தமிழில் மொழிபெயர்க்காங்க. ஆசியா கண்டத்திலே முதலாவது தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது. கிரேக்கு லத்தீனில் இருக்கு. ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் 1500 இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இங்கிலீஷில் என்ன பின்னால் சொல்லியிருக்கு, வெளிப்படுத்தலை இதில் உள்ள எழுத்துக்கள் மாற்றக்கூடாது, வார்த்தைகள் மாற்றக்கூடாது, மாற்றினா இந்த சாபங்கள் நம்ம மேலே வந்துடும் இருக்கு. அப்போ பைபிள் மொழிபெயர்க்க அனுமதி இல்லை. ஒரிஜினலாக கிரேக்கு லத்தீன் மொழியில் இருக்கு. அது இங்கிலீஷில் மாற்றார். 1530 மார்ட்டின் லூத்தர், 1809 சீகன் பால் அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் தான் 19 புதிய காரியங்கள், தரங்கம்பாடி போயிருந்தா 19 புதிய காரியங்கள் சொல்லியிருப்பார். முதலாவது பெண்களுக்கு கல்வி, தையல் இயந்திரம், அச்சு இயந்திரம், பிரிண்டிங் மிஷின், பேப்பர். முதலாவது இந்த பேப்பரை இந்தியாவுக்கே அறிமுகம் பண்ணவர் சீகன் பால். 19 புதிய காரியங்கள். இப்படி எல்லா மக்களும் நீ என்ன ஜாதின்னு தெரியாம எல்லாரும் ஒன்னா ஆராதிப்பதற்கு முதல் திருச்சபையை கட்டினார் சீகன் பால். அதுக்கு முன்னே சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுனா வெள்ளைக்காரங்க பெரிய ஜாதிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம போக முடியாது. அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் மிஷனரி 1800 அப்புறம் வர்றார். அவர் தான் முதலாவது தஞ்சாவூரில் சர்ச்சு, திருச்சியில் சர்ச்சு, ராமேஸ்வரத்தில் முதலாவது அப்துல் கலாம் படித்த ஸ்கூல், திருநெல்வேலியில் முதல் ஞானஸ்தானம் குளோரின் அம்மாவுக்கு கொடுக்குறார். ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் திருநெல்வேலி, குளோரின் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறார். 3 விதமான ஊழியத்தை பார்க்கிறார் இந்தியாவில். ஃபஸ்ட்டு ஊழியம் காஸ்பல் ஒர்க்கு, நற்செய்தி பணி. இப்போ நீங்கள் முடிஞ்சுன ஓசனா பவனி போகிறீங்க, இது நற்செய்தி பணி. அடுத்து வந்து ஆட்சியாளர் வெள்ளைக்காரங்களுக்கும் இங்கே உள்ள குறுநில மண்ணுக்கும் மீடியாட்டார். 3வது பணி வெள்ளைக்காரங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ். ஒரு வெள்ளைக்காரன் தான் நடத்துகிறோம், வேறு யார்கிட்ட வாங்க மாட்டாங்க, தீட்டுன்னு நினைப்பான். அப்படி 3 விதமான பணி செய்கிறாரு. அப்போ மீடியாட்டாக தஞ்சாவூருக்குள்ளே போகிறாரு. தஞ்சாவூருக்குள்ளே போனால் ஆள் நடமாட்டமே இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஊர். மிலிட்ரி போலீஸ் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே ராஜாவுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கணும்னா ஒரு ஜோசியர் ஒரு கை நாடி பார்க்குறது சொன்னார், உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 வயசுக்குள்ள குழந்தையெல்லாம் கொன்றணும். எப்படி மோசே பிறந்த பொழுது அந்த குழந்தைய தூக்கி எங்கே போட்டாங்க? தனிக்குள்ளே போட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப என்ன சொன்னார்? இருக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொன்றுனார். இப்படி 2 வயசு குழந்தையெல்லாம் கொல்லணும்னு ஒரு ஆர்டரு. அதனால் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. வந்தால் பிடிச்சி நாங்கள் கொன்றுவோம், எங்களுக்கு உத்தரவு, அதுக்கு தான் சம்பளம்னு சொன்னோடனே
இவங்க கனவு கலங்கி இந்த ராஜாவை போய் பார்க்குறார். தஞ்சாவூர் மன்னரை போய் பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீ செய்கிறது தப்புடா. உனக்கு குழந்தை பாக்கியம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட பணி. 127 சொல்லுது, வீடு கர்த்தரால் கட்டப்பட வேண்டும், கற்பத்துக்கனே கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதம், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சிக்கும் ஆண்டவன் சொல்றாரு. உன் தேசத்தில் மலடு இருப்பதில் என்று ஆதியா அதாவது யாத்ராமம் சொல்றாரு. உன் தேசத்துல மலடு இருப்பதில்லை, உன் கற்பத்துக்கனே கீழே விடுகிற கடவுள் சொல்லியிருக்கிறாரா? குழந்தவர்னா கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியுதா? குழந்தவர்னா அங்கே ஒருத்தருக்கு 4 ஒய்ஃபு. யாக்கோவுக்கு ராகேலுக்கு குழந்தை இல்லை, லேயாளுக்கு குழந்தை இருந்தது. ராகேல் அந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அந்த யாக்கோவு எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறியா இல்லையாடான்னு திட்டுவார், அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ யாக்கோவு சொல்வார், நானா அவன் கற்பத்தை அடைச்சேன், ஆண்டவரல்லவோ கற்பத்தை அடைத்துக்கிற அழகா சொல்லுவார். அதுதான் அந்நாள் ஜெபிக்கிறாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, என் சிறுமியை காண்ட ஆண்டவர், என்னுடைய ஓரத்துக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, கணவர் ஒண்ணுதான், எனக்கு ஒரு பற்பத்தின் கனி தரம் பண்ணீங்களா அழுதுச்சு. அதே மாதிரி கடவுள் தான் அவனுக்கு குழந்தை தரணும், அவனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஜெபம் பண்ணிட்டு போய் உடனே ஏற்ற உற்பத்தி காலத்துல அவருக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். யாருக்கு? யாருக்கு? அந்த ராஜா. உடனே ராஜா சந்தோஷப்பட்டு அந்த 2 வயசு குழந்தைய கொள்றதை விட்டுட்டார். அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாகி அவங்க இடத்தெல்லாம் சர்ச்சில் கொண்டாந்து ஸ்குவாஷ் மிஷினரியில் கொடுத்துட்டாங்க. ஸ்குவாஷ் மிஷின்கிட்ட அவங்க இடம்லாம், அவங்களுடைய இடம் இவ்வளவோ, தோட்டங்களோ, வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் குடும்பமாக அழிஞ்சு போயிருப்போம், ஆனால் குடும்பமாக அழிஞ்சு போகிற எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு வாழ்வு கொடுத்துட்டீங்கன்னு அவர் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்களே இதை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு எவ்வளோ விளையுதோ ஒரு பங்கு சர்ச்சைக்கு கொடுங்கன்னாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இன்றைக்கும் தஞ்சாவூரில் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இன்றைக்கும் 100 மூட்டை விளைஞ்சா 10 மூட்டை சர்ச்சுக்கு கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. நெல் 100 மூட்டை விளைஞ்சா ஒரு சிலர் கொடுக்கல. அதுதான் அமைதி நரசர். எந்த ஆண்டவர் அங்கே வந்தாரோ அங்கே அமைதி. ஒருவேளை இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் அந்த ஸ்குவாஷ் மிஷினரி வந்ததால தஞ்சாவூர் ஒரு பெரிய எழுப்புகள் வந்துச்சு. ஒருவேளை அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறீங்க? தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ அவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்க மாட்டார். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இந்த அமைதி அரசர் வருவது இந்த உலகம் பிறந்து என்னைக்கு சரித்திரம் எழுதப்பட்டதோ அன்னைக்கு எழுதப்பட்ட ஒரு வெற்றியின் பக்தி. என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த நோக்கத்துக்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வேலை. அந்த வெற்றியின் பகுதி தான் இன்னைக்கு. இது எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு சரித்திரம். கிறிஸ்துவ என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கம். கிறிஸ்துவ மதம் என்பது ஒரு ஆடை தரித்து கொடுப்பேன், நான் ஒயிட்டன் வைட்டு, நீங்க ஒயிட்டன் வைட்டு, உங்க பாஸ்டர் ஒயிட்டன் வைட்டு, உங்க பாஸ்டர் ஒயிட்டன் வைட்டு. இந்த ஒயிட்டன் வைட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்முடைய சிம்பிளா நம்ம காட்டுறோம். அதுதான் உங்கள் வஸ்திரங்களே இல்லை,
உங்கள் இருதயங்களை கிழித்து. யோவேல் தீர்க்கன் சொல்றார். அதுதான் மத்தேயு 9:13 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அதுதான் 1 தீமோத்தேயு 1:18 சொல்றார். பாவிகளை ரட்சிக்க அந்த சகையு. லூக்கா 19 என்ன சொல்றாரு? என் சொத்துக்களில் சரிபாதி ஏழைக்கும், நான் யாருக்காவது அநியாயமாக இருந்தால் 4 அதுதான் மனமாகுது. அது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியான பெண் இயேசுவின் பாதத்தை தொட்ட பொழுது, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டார். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல, மனம். நாம் வாழும் வாழ்க்கையிலிருந்து விடுதலை, அதுதான் வெற்றி. அதை சொல்லுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தார். அந்த சொல்லும் அதிகாரம் தான் மத்தேயு 5, 6, 7. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, நீ ஜெபம் பண்ணும் போதோ, நீயோ உபவாசிக்கும் போதோ, நீ உன்னை ஒரு கண்ணத்தை அறிஞ்சா 2 கரத்தை காட்டு. முதல்ல உன் கண்ணில் இருக்க உதிரத்தை எடு, பிறனை போய் குற்றம் சொல்லு. நீ இப்போ அது அழகா சொன்னாங்க. விக்டோரியா மகாராணி தொப்பி அவுத்து வச்சு அவங்க ஒர்க்ஷீப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறப்போ மகாராணியை அபிஷேகம் பண்றாங்க. இதே மாதிரி பெரிய சர்ச்சில் இங்கிலாந்துல கத்தீட்ரல்ல அந்த தொப்பியை வச்சோன்னா நம்ம ராஜா. ஆனா அந்த ராஜாவை சொன்ன உடனே தொப்பி வச்சோன்னா அந்த அம்மா வேகமா தொப்பி எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏய் இப்பதாம்மா வச்சிருக்க எடுத்து இல்லை. இங்க வானத்தை மேம்படுத்த ஆண்டவர் சர்வதேவன் ஆண்டவர் இங்க இருக்கிறான்னு சொல்லி, இங்க நான் ராஜா இல்ல, அவர் தான் ராஜா, நான் உலகத்துக்கு தான் ராஜா, ஆனா எனக்கு ராஜாங்க இருக்கு. அவருக்கு முன்னாடி அந்த காலத்துனதாகனா 1850 அப்புறம் உலக அளவுல இங்கிலாந்து பேரரசாக மாறிச்சு. அந்த அம்மா காலத்துலதான். எனக்கு சாதாரண ஆண்டவர்ல அந்த ஆண்டவற்ற இது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட சரித்திரம் அல்ல. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த சம்பவமா இருந்தாலும் 6000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சரித்திரம். உலகம் தோன்றும் முன்னே இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வது எப்பன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அந்த பையனை பலியிட போற பெரிய அருவா எடுத்தாச்சு. பையனை கை காலை கட்டிட்டாரு, கட்டை அடிக்காச்சு, பையனை படுக்க வச்சுட்டாரு, கைகால கட்டி போட்டு படிப்பு. அருவா எடுத்தாச்சு, எவ்வளவு நடக்கும் பாருங்க. அருவா எடுத்தாச்சு, தூக்கியாச்சு, ஒரே போடு வெட்டு ஒண்ணு. அப்படி போட போற நேரத்துல தான் அடுத்த எவ்வளவு 1 செகண்ட் கூட ஆகாது, 1 செகண்ட்லயும் பாதி. அப்பதான் சொல்றாரு, ஆபிரகாமே உன் நேசகுமாரன் உன் ஒரே புத்திரனும் நீ பார்க்காம பலியிட்ட, இது யெகோவா ஈரே. அன்னைக்கு தான் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணாரா? என்ன ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கை தன் சொந்த குமாரனே கொடுக்குறான்ப்பா. அப்ப இவ்வளவு பெரிய உலகம், இந்த உலகத்துல 500 கோடி மக்கள் இருக்காங்க, இந்த மக்கள் வாழ்க்கை என் மகனை ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு திங்கிங் வந்துச்சா. அப்ப அன்னைக்கே இதை என்ன பண்ணிட்டாரு, பிக்ஸ் பண்ண ஆண்டு. ஒருவேளை இன்னைக்கு பிக்ஸ் பண்ணதில்ல, இந்த ஆண்டு இயேசுராக முன்ன சொல்ல நாம எப்படி இருக்கணும்? இயேசு எங்க இருக்கிறான்னா, இயேசு வந்த வீட்டில் துன்பம் இல்லை, இயேசு வந்த வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம். இயேசு எங்க வந்தாரோ, இயேசு எங்க வருவாருன்னா சாட்சியாக வாழ்வு. எப்படி இந்த திங்கிங் வந்துச்சுன்னா, அழகா ஐயாவுடைய பையன் சூப்பரா இருக்கான், நல்ல தாடி, அவங்க அம்மா மாதிரியே இருப்பாரு. அவங்க தாத்தா எனக்கு ரொம்ப நாளா பழக்கம், ஒரு 40 வருஷமா பழக்கம். அவரை மாதிரியே இருக்கான், அழகா தாடி, நல்ல கலரா. இந்த அவர் பார்த்தீங்கன்னா தாடி வைக்கல, என்னை மாதிரி கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. இதே மாதிரி கருப்பு தான் நான் அழகா இருக்கிறேன், ஆனால் தாடி வைக்கல. இந்த தம்பி ஏன் தாடி வச்சிருக்கான் ஒரு திங்கிங் எனக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் 100 இளைஞர் பார்த்தா 99 பேர் என்ன பண்றான், அந்த பாருங்க பேட் அடிக்கிறது, சூப்பரா ரசனை பண்றாரு, மெசேஜ் அழகான தாடி வச்சிருக்கிறார். அந்த தம்பி இப்போ அந்த ட்ரம் அடிக்கிறார், அவரும் தாடி தான், அந்த தம்பியும் தாடி தான். எதுக்கு தாடி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு இது எனக்கே, என் பையனும் ஆர்த்தோ டாக்டர், இங்கே ரெஃபேக் ஹாஸ்பிட்டல் விச்சூருக்கு போகிற வழி, மணிலி நியூ டவுன்ல இருந்து பெரிய 50 பெட்டு உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல நிறைய ஃபெசிலிட்டி, எல்லா வசதியும் இருக்கு. நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக நிறுவப்பட்டனும். அவன் ஆர்த்தோ, அவன் தான் இன்சார்ஜ். அவனும் இந்த தம்பி மாதிரியே தான் இருப்பான், உடம்பு கொஞ்சம் ஹைட்டு, இவனோட ஒரு அடி ஹைட்டு. அவனும் தாடி வச்சிருப்பான். எதுக்குடா தாடி வச்சிருக்கான் கேட்க முடியாது.
அப்போ ஒரு பையன் அந்த 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 தம்பி மாதிரி பையன் அந்த பேடு வச்சுருக்க அந்த ட்ரம்மு பின்னால் அவனை மாதிரி அந்த ஒயிட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும் அவனை மாதிரி ஒரு பையன் அவங்ககிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு இந்த 2.25 லட்ச ரூபாய்க்கு 2.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வருது பாருங்க, வேகமாக போய் நிறைய பேர் இடிக்கிறதுக்கு. என்னைய கூட கடந்த போன வாரத்தில் இடித்து கை டேமேஜ் இப்போ இந்த கை டேமேஜ். சின்ன தம்பி மாதிரி வேகமாக ஓட்டுறாங்க, நம்ம வயசான ஆள் வீட்டில் இருக்கணும் ஆனால் முடியல. அதே மாதிரி அந்த பைக் கேட்டான். அவர் சொன்னார், நல்லா படிடா, உனக்கு பைக் வாங்கிக்கிறேன். இல்லைப்பா எனக்கு பைக் வேணும்ப்பா, என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்காங்க, இதில் மான குறைவாக இருக்குது, ப்ரெஸ்டேஜ் கம்மியாக இருக்குது, எல்லாம் பைக் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா மூட்டை தூக்குறாரு, அவர் பைக் வச்சுருக்காரு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 500 பேர் இருக்காங்க, 500 குடும்பத்துக்கு தலைவராக இருக்கீங்க, எனக்கு ஒரு பைக் வாங்கி தரக்கூடாது. அப்பா அவங்க சொன்னார், 3 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் கோல்டு மெடல் வாங்கணும் காலேஜில். செகண்ட் கண்டிஷன் எல்லா சர்வீஸில் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் வந்துடணும். 3வது கண்டிஷன் இந்த முடிவு எங்கெல்லாம் வெட்டணுமோ அங்கே வெட்டலை, எங்கெல்லாம் ஷேவ் பண்ணக்கூடாது அங்கெல்லாம் ஷேவ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் ஷேவ் பண்ணக்கூடாது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே யாருமே இல்லை, அப்படி இங்கெல்லாம் ஷேவ் பண்ணி வச்சுருக்கான். 3 கோடு போட்டிருக்கான், 7 கோடு போட்டிருக்கான், இப்படி போட்டிருக்கான், இப்படி போட்டிருக்கான். இங்கெல்லாம் ஷேவ் பண்ண என்ன பண்ண மாட்டான், ஷேவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணுன்னாரா. அதே மாதிரி எல்லா சர்வீஸ்க்கும் வந்துட்டான், எல்லா கோயிலுக்கும் வந்துட்டான். கோயிலில் நல்ல யூத்து மியூசிக்கு எல்லாம் நல்ல வேலை செஞ்சான். லாஸ்ட்டே பையன் ரொம்ப மாறிட்டான், சூப்பராகிட்டான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்க அப்பாட்ட சொன்னாரான், அவங்க பையன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், எந்த பொம்பளை பிள்ளைக்கு கூட பேசுறது இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொன்னாங்களாம். செகண்டரி மார்க் ஷீட் வந்துச்சு, அவங்க பையன் கோல்டு மெடல். அப்பா வாங்கி கொடுப்பாங்க. இந்த என்ன பண்ணலை, எங்கே சேவ் பண்ணக்கூடாது அங்கே சேவ் பண்ணியிருக்க, எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டலடானாரா. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த அம்ட ஷாப்புக்கு கிளம்புறப்போ நீங்கள் சோத்தில் ஜீசஸ் படம் வச்சுருக்கீங்களே, ஜீசஸ் படம் தாடி வச்சுருக்காருல ஜீசஸ்ஸு, அதுக்கு நான் ஜீசஸ் மாதிரி அவனுக்கார் தாடி வச்சுருக்கேன். அவன் சொன்னது அவர் சொன்னாரான், அது மீன் குட்டிக்கு நீந்த சொல்லி கொடுக்கணும். அவர் தான் அந்த ஸ்டேஜில் தானே போனார். இவரும் அது எல்லாரும் அப்பா எங்கள் பையன் அந்த பையன் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் சொன்னாலும் உனக்கு ஜீசஸ் யார் தெரியுமா, அவருடைய வாழ்க்கை உனக்கு தெரியுமான்னாரா. அவருடைய மாடல் லைஃப் இயேசு கிறிஸ்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், உபே பண்ணார்ல, தனித்து ஜெபம் பண்ணார்ல, 40 நாட்கள் பாசி இருந்தார்ல, ஏழை மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார்ல, அங்கே போய் சர்ச்சில் போய் இருந்து வேதபாரர்கள் பரிசீலனத்தில் வேதத்தை எடுத்து சுட்டி காட்டினார்ல. நீ தாண்டி வைக்கிறதால அவரை மாதிரி ஆக முடியுமா? இந்த இயேசு மாதிரி நீ ஆறுன்னா தாண்டி வச்சா மட்டும் போதுமா? வாழ்க்கை வேண்டாமா? அதுதான் இவரியா வாழ்க்கை என்பது. நீங்கள் நாம் வாசித்த மத்தேயு 21 who is this இவரியா, அதுதான் சங்கீதம் 24. யார் இந்த மகிமை ராஜா, யார் who is this glorious God, யார் இந்த மகிமை ராஜா? வானமும் பூமியும் அவருடைய இருந்ததா, பூமியும் நிறைவும் அவருடைய. கடல் வானம் அந்த 2வது வசனத்தை வாசிங்க, முதல் வசனம் சொல்லாரு பூமியும் நிறைவும் என்னுடைய இருக்கிறாரு. சங்கீதம் 24:2 வாசிங்க. கடலுக்கு மேலாக நம்ம இருக்கிறோம், அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்தாபிச்சிருக்காரு. தண்ணி கீழே தள்ளி போகும் ஆத்துல, நம்ம மேல இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆண்டுடைய மகிமை, அவர் யார், மகிமை யார் இந்த மகிமைன் ராஜா? அதுதான் அங்க இருக்க மக்கள் கேட்டாங்க. அவர் வெற்றி பவனி முடித்து போறப்போ அதுதான் மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல 4 நற்செய்தி நூல்களையும் அந்த சம்பவத்தை சொல்றாரு. 4 நற்செய்தி நூல்களையும் வெற்றி பவனி அவர் தான். அந்த கழுதை குட்டியா மரியின் மேல் போறாரு. அதுதான் சகரியா 9:9 சொல்றாரு. அவரே மகிமை ராஜான்னு சகரியா 9:9 சொல்றாரு. இது இன்னைக்கு எழுதப்பட்ட சரித்திரம் இல்லைங்க. ஒருவேளை நீங்களாலும் ஆண்டுடைய சன்னிதானத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சத்தத்துக்கு உபயோகப்படி போறப்போ ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் உயர்த்தி, ஆண்டவர் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போறப்போ நம்ம எல்லா நிலையிலும் உயர்த்தி, யார் இவர் இந்த கிராமத்துல, இந்த பட்டமந்திரி கிராமத்துல, ஐயோ இவள் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்னு எவ்வளவு பெரிய சட்டக்காரி, எவ்வளவு பெரிய
கொள்ளக்காரி எவ்வளவு மோசமானவா இருந்தா, புருஷனை அடிச்சா, ஆனா பெற்றோர்களை அடிச்சா. ஆனா இன்னைக்கு இயேசுங்கிற ஒரு நபர் இந்த ஜெபகோபுரத்துல வந்து ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு நல்ல மகளா மாறிட்டா. இவள் யார்? இவள் யார்? இவள் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்று அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த சாட்சி பவனி தானே இன்னைக்கு நடக்க போற பவனி. அந்த சாட்சி பவனி, அந்த ஆண்டவர் எனக்குள் வந்து விட்டார். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வரப்போம், உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வரப்போம், உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தி உங்களுக்கு வாழ் கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்குள்ள வராரா? ஒருவேளை அந்த ஆண்டவர் நமக்குள்ள வரப்போம், நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? நாம் எப்படிப்பட்ட மக்களை? இன்னைக்கு உலக வரலாற்றுல சாதாரண நாள் இல்லை, சாட்சி பவனி, வெற்றி பவனி. இப்படி 75வது சுருகு 25வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா, 100வது ஆண்டு விழா, 75வது ஆண்டு விழான்னு கொண்டாடுங்கள. இதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி, விக்டரிஸ் டே. கர்த்தர் எனக்கு வெற்றி தந்தார், என் வாழ்க்கையில் வெற்றி தந்தார். கர்த்தர் வாழ்க்கையில் வெற்றி தந்தார். ஒரு பாவ அடிமைத்திருந்த எனக்கு, ஒரு கட்டுக்களில் அடிமைத்திருந்த எனக்கு, ஒரு இச்சைகளில் அடிமைத்திருந்த எனக்கு, சிகரெட்டினால, பீடியினால, பொடியினால, குடியினால அடிமைப்படுத்த எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை வாழ்ந்தாங்க. குடியினால என் குடும்பத்தில் அமைதி இல்லாம இருந்தேன். என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா எனக்கு இந்த குடி என்னை விட்டு போன பிறகு பிரிந்து போன என் மனைவி, டைவர்ஸ் வாங்கின என் மனைவி என்னோடு வந்து இணைந்து கொண்டாங்க. என் பிள்ளைகள் மத்தியில எனக்கு ஒரு நல்ல தொடர்பு, என் குடும்பத்தில் ஒரு அமைதி. அதுதாங்க வெற்றியின் பவனி. அந்த சாட்சி பவனி தாங்க. அந்த சாட்சியை கொண்டாடுகிற மக்களை காணப்படுகிறோம். அந்த வெற்றி தான் எனக்கு. நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பவனிக்குள்ள அந்த விடுதலை வெற்றி. எனக்கு முடியலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சிகரெட் பிடிக்கலாம், பாத்ரூம் வரலாங்க. ஒரு சில சுருட்டு பிடிக்கலாம், பாத்ரூம் வரலங்க. ஒரு சிலர் தொகையில போடலாம், தூக்கம் வருதுங்கன்னுவாங்க. ஏதோ ஒரு ட்ரக்குக்கு அடிமையாயிட்டோம் சொல்கிறோம். குடிகாரில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே அவனுடைய கனவு அப்படியே தேடும், எங்கே ஒழிச்சா பறந்துன்னா. நான் ஒரு காலத்தில் பீடா போடுவேன். இந்தியாவுக்குள்ளே எல்லா நாட்டுக்கும் போவேன், இந்தியாவுக்குள்ளே எல்லா ஊருக்கும் போவேன். அப்போ தமிழகத்தில் தான் அதிகம் ஊருக்கு போவாங்க. அப்போ தமிழகத்தில் பீடா கடையே கிடையாது. அந்த ஊருக்குள்ளே இறங்கணுன்னே எங்கே பீடா கடை இருக்குதுன்னு கண் தேடும். எங்கே பீடா கடையை போய் முதல்ல கண்டுபிடிச்சிடும், கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு இச்சைகள் நம்ம இழுக்கும். ஆனால் அந்த இச்சையிலிருந்து விடுதலை கொடுப்பதான் ஜீசஸ். அந்த வெற்றி தாங்க அந்த ஜீசஸ். ஒருவேளை அந்த வெற்றி உங்களுக்கு வருமா? இயேசுவை நீங்க முழுசா ஆராதிக்கிறப்போ தூய அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வந்துடுது. அதுதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை தூய அவருடைய மகிமை எனக்குள்ள வந்தவுடனே எனக்கு அசுத்தாவி வெளியே போயிடுது. ஆண்டவர் வெற்றி சிறந்தார், என் வாழ்க்கையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி பவனிதான. அந்த வெற்றி பவனை நடந்து போறப்போ அந்த திருமணையில நின்று நீங்க மைக்க வாங்கி ஆண்டவர்களுக்கு வெற்றி தர்றாருங்க. அந்த வெற்றி உங்களுக்கு தர்றாரு. அந்த மடு சண்டையில அந்த மைக்கில நீங்க சொல்றப்போ, நான் சாட்சி சொல்ல போறேன், உண்மையான சாட்சியை சொல்றப்போ அங்க உனக்கு தெரிஞ்சவன் இருக்கான், உண்மைதாண்டா சொல்றது, இவனுக்கு அமைதி கிடைச்சதுடா, அந்த அமைதி எனக்கு வேணும், அந்த அமைதி பிரசன். அதுதான் நமக்கு ஒரு பாலகன் இருந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா. அந்த சமாதான பிரபு உங்களுக்கு எனக்கு வரணும்னா நான் அந்த இன்னைக்கு இந்த வெற்றி இந்த முடிஞ்ச உடனே ஐயா சொன்னாங்க, காலையில் 7 மணிக்கு சர்வீஸ் ஐயா, 7 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே இவங்க சாட்சி பவனின்னு சொன்னாங்க. நான் அடுத்த ஆராதனைக்கு போறேன். அடுத்த ஆராதனை அவங்க சாட்சி பவனியை முடிச்சுதான் சர்வீஸ். அடுத்த ஆராதனைக்கு கொண்டு போறேன். அங்க பவனியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஆண்டவற்றை நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக ஒரு சாட்சியான வாழ்வு வரணும். எல்லா நிலையிலும் எனக்கு இருக்கிற துன்பங்கள் மாற்றி, எனக்கு வேதனை மாற்றி என்னை எல்லா நிலையிலும் உயர்த்து மாட்டேன். எல்லா நிலையிலும் உயர்த்து மாட்டேன். ஒருவேளை நம் தகப்பனை பிளஸ் பண்ணுங்க. தகப்பனை அந்த தகப்பட்ட நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ நம்ம சாட்சியான வாழ்வு நமக்கு கொடுக்க மாட்டோம். நமக்கு எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டோம்.
என்னோட அமைதியை கொடுப்பதற்காகவே வந்தார். அமைதி உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை வைத்து போக வந்தேன் என்றார். அந்த அமைதியின் அரசர் என் மத்தியில் என் உள்ளத்துல வாங்கப்பாடு. நம்ம அவரை நோக்கி அழைக்கிறப்போ நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், நமக்கு இருக்கிற தூய கெட்ட பழக்கங்கள் ஒரு முழுமையான விடுதலை தர அந்த ஆண்டவர் நம்மோடு கண்டுபிடிக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி, தகப்பனை எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிக்க மட்டும்தான் எனக்கு விடுதலை, இல்லைன்னா எனக்கு விடுதலை இல்லை என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமா ஒரு விடுதலை, எந்த விடுதலை நாளில், அமைதி அரசுடைய வெற்றி நாளில், அந்த வெற்றி பவனியை நினைவுறு நாளில் நமக்கு ஒரு நினைவு கூர்ந்த நாளாய் ஆண்டவர் மாற்றி தரப்படுகிறார். ஒரு விசை கூட அவருக்கு எழுந்திருந்து, தகப்பனை எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா? மனதிலுள்ள நம்ம தோத்திலும் வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம். என் கணவர் என்னை விட்டு பிரிந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த கணவர் பிரிந்த நிலையிலே என் வாழ்க்கை முடியுமா? என் 2 பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வெற்றியை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு தரப்பண்ண. பயப்படாது, தெரியாது, கலங்காமலும் பயப்படாமல் இருக்கு. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த வாக்குத்தத்த அந்த மகள் மத்தியில இறங்க வேண்டுமா? உங்களுடைய பிரசனோட மகள் மத்தியில இறங்கி மனதில் ஒரு அமைதி, பிரிந்து போன கணவன் மத்தியில பேசி அந்த மகனை இந்த கொடாது நீங்க சேர்த்து அடுத்த வெற்றி நாடு, இது எனக்கு வெற்றி, இது எனக்கு சாட்சி, அடுத்த வாரம் சாட்சி செல்ல நீ விரும்பி செய்ய போற தயவுக்காக உங்களுடைய பிரசன மகள் மத்தியில இறங்க போற தயவுக்காக திருமணம் ஆகாமல் என் மகள் பல வருஷமா காத்திருக்காங்க. திருமணத்துக்கு பல தடைகள், திருமணத்துக்கு மகளுக்கு வெற்றியான வாழ்வு இல்லை, திருமண மகளுக்கு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த தாயிலே கண்ணீர், அம்மா என் தடையில் மாற்றப்படணும், என் மகளுடைய திருமண தடையில் மாற்றப்படணும். நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன், ஆனா கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனா கிறிஸ்தவ அல்லாத மாப்பிள்ளை வருது, என் குடும்பத்துல உற்சாக எனக்கு துணை இல்லை, நான் கஷ்டத்துல இருக்கிற ஏக்கத்தோடு ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு தகப்பனே நீங்க பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கீங்க. உன் வலது கையை பிடித்து இந்த நதிகளை கடக்கிறப்போ நான் உன்னோடு கடந்து போவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த குடும்பத்துல ஏற்ற காலத்துல ஒரு நல்ல மகன், ஒரு ஆவிக்குரிய மகன், உமக்கு பயந்த மகன் அந்த மகனுக்கு கிடைச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதை கடந்து சென்ற நீர் அந்த மகனை ஆசீர்வதிக்க போற இது ஜெப கோபுரத்துடைய திருச்சபை தகப்பனே. இந்த ஜெப கோபுரத்துல உங்களுடைய வல்லமை இறக்க வேண்டுமா? வந்திருக்கிற மக்கள் மத்தியில ஒரு சகோதரி வயதான காலத்துக்கு ஜெபிக்கிறாங்க, நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு பிள்ளைகளுடைய துணை இல்லை, பேரப்பிள்ளைகளுடைய துணை இல்லை, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு எந்த அடிப்படை வருமானம் இல்லை, ஆனா சமாதான கருத்தல் என்று சொன்னீங்க. அந்த அமைதி அரச எனக்கு ஒரு சமாதானத்தை தரமாட்டாங்க, இந்த திருச்சபை எனக்கு ஒரு சமாதானத்தை தரமாட்டாங்க. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்புடைய விடுதலைக்காக தகப்பனே பயப்படாது, திகையாது சொல்லி நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி நான் உங்களுக்குள்ள பெருமைப்படுத்தி சொல்லிருக்கீங்க. அந்த மகனை நீங்க பிளஸ் பண்ணுங்க. அந்த வயதான மகனுக்கு ஒரு பிளஸிங் தகப்பனே, ஒரு மகன் எனக்கு ஒண்ணுமே சொல்லலைன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பதவி உயர்வு இல்லை, சரியான முறையில சம்பளம் வரல, எனக்கு பதவி உயர்வு வருமானு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக, அந்த அன்பு மகனுடைய தேவைகளுக்காக உன்னை உயர்த்தும்படி ஆண்டுடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்கள் ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதே என்று சொல்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு உள்ளத்துல ஒரு அமைதி, ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதி, வீடு கட்ட முடியாத நிலையில ஏக்கத்தோடு கடினோடு இருக்கிற ஒரு அன்பு மகன் வந்து அந்த மகனுக்காக பயப்படாதே, உனக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் வீட்டை கட்டி உயர்த்தும் அந்த ஆண்டவர் நம்மோடு